இன்று இதமான காலை தென்றலில் சுவாசித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 22, குறள் எண் 212. ஒப்புரவு அறிதல். தாலாற்றி தந்த பொருள்கெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தகுதி உடையவர்க்கு ஆயின் முயல்தலைச் செய்து ஈட்டிய பொருள் முழுவதும் ஒப்புரவு செய்தற் பயத்தவாம் என்கிறார். அதாவது சுருக்கமாகவும் சொல்கிறேன். ஒருவன் பாடுபட்டு சேர்க்கும் பொருள் முழுவதும் தக்கவர்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். அதாவது ஒருவன் பாடுபட்டு சேர்த்து கடின உழைப்பால் உழைத்து சேர்த்த பணம் எல்லாம் தக்கார்க்கு உதவி செய்வதற்கே ஆகும். தக்கவர்னா என்ன? தகுதி உடையவருக்கு. எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிருக்க முடியாது. தகுதி உடையவனுக்கு. ஒருவன் ஊனமுற்றவனாக இருக்கலாம், ஒருவன் கண் பார்வையற்றவனாக இருக்கலாம். எப்படி ஏதோ ஒரு வகையில் ஒருவன் ரொம்ப மிகவும் எளிய நிலையில் எளிய விவசாயியாக இருக்கலாம், மழை பெய்த்து விட்டிருக்கலாம். அப்போது கேட்டால் அதை கொடுக்கணும் என்கிறார் தெய்வப்புலவர். இதாங்க அவர் எல்லாமே அவருடைய இதெல்லாம் அன்பு அறம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஈதல், இது ஈதல், இசைப்பட வாழ்தல். அந்த மாதிரி ஒரு குறளுக்கு நாம் இது எடுத்துக்காட்டு மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்த குறளை பார்ப்போம். அதிகாரம் 48, வழி அறிதல். ஒவ்வொதறிவது அறிந்ததன் கண்டாங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தமக்கு இயலும் வினையையும் அதற்கு அறிய வேண்டுவதாய வழியையும் அறிந்து எப்பொழுதும் மன மொழி செயல்களை அதன்கண் வைத்து பகைமேல் செல்லும் அரசர்க்கு முடியாத பொருள் இல்லை. அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், தம்மால் முடிக்கக்கூடிய செயலையும் அதற்கு அறிய வேண்டியவற்றையும் அறிந்து அச்செயலின் மீது மனத்தை ஊன்றி செயல்படுபவருக்கு முடியாத செயல் இல்லை. பாருங்கள், அதாவது நாம் எதை முடிக்கணும்னு நினச்சோம்னா நிச்சயமாக முடிக்க முடியும். அந்த செயலையும் அதற்கு அறிய வேண்டியவற்றை அறிந்து அந்த செயலின் மீது மனத்தை ஊன்றி, சும்மா அந்த செயலை இப்போ செய்ய முடியும்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அதை முழு கவனமாக இறங்கிடணும். மனதை ஊன்றி செயல்படுபவருக்கு முடியாத செயல் இல்லை. தன்னம்பிக்கை ஊற்றுங்க. இதெல்லாம் தன்னம்பிக்கை ஊற்று. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. அதைத்தான் நம்ம பேராசிரியர் கலைமாமணி ஞானசம்பந்தனையா அவர் ஒவ்வொரு யூடியூப்லேயும் அவர் சொல்லுவார் பேசும்போது. அதாவது முடியாதது எதுவுமே இல்லைங்க, நம்மள்கிட்ட நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஒவ்வொரு உதாரணமாக எடுத்து சொல்லுவார். அந்த இதுதான் உண்மையிலே எது சொல்கிறேன்னா, நம்மளுக்கு முடியாதது எதுவுமே இல்லைங்க. நம்ம இதை செஞ்சணும் அப்படின்னு நினச்சா செஞ்சே முடிச்சிடலாம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் உழைப்பு இருக்க வேண்டும். உழைப்பால் உயர வேண்டும். மனிதன் உழைப்பால் உயர வேண்டுமே ஒழிய அடுத்தவனை பற்றி பொறாமைப்பட்டு நோகக்கூடாது. அவன் அழிந்தே போயிடுவான். அதாவது உழைப்பால் உயர வேண்டும். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. நன்றாக சிந்திச்சு பாருங்கள். எப்படியெல்லாம் நம்முடைய திரைப்பட ஆசிரியர் கூட இதற்கு திருவள்ளுவர் குறளை ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவங்களா கூட எழுதலைன்னு தான் நான் சொல்கிறேன். திருவள்ளுவரினுடைய குறளை நம்ம கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரை நான் அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சிருக்கேன். அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 வால்யூம்லேயே அவர் இந்து மதம் என்ற ஒரு வார்த்தையை போடாமல் இருந்தால் அந்த புத்தகம் இதைவிட மேலும் வளர்ந்திருக்கும். அவ்வளவு அற்புதமாக அதில் சொல்லியிருக்கார் அவர். வனவாசம் படித்தேன், வனவாசம் வேற, அதில் நான் அது ஒரு முட்டாளின் கதைன்னு கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஈடுபாடுடன் அவர் செஞ்சிருக்காரு திருக்குறளை ஃபுல்லாக. ஆனால் அவர் காமத்துப்பாடுக்கு உரை எழுதுகிறார். இன்பத்துப்பாடுக்கு நான் என்னை பொறுத்தவரை அது காமத்துப்பாடு கிடையாது, இன்பத்துப்பாடு தான். நான் மட்டும் இல்லை, மூவாம் மோக்கொண்டு அப்படி தான் சொல்கிறாரு. அதை காமத்துப்பாடுன்னு சொல்லவே இல்லை, அதை இன்பத்துப்பாடுன்னு தான் சொல்கிறாரு. மூவா இன்பத்துப்பாடுன்னு தான் சொல்கிறாரு.
அந்த இன்பத்துப்பாலை அவருக்கு உரை எழுதியிருக்காரு. ஆனால் இது ரெண்டுக்கும் உரை எழுதலை. அவருக்கு அதுக்குள்ளே அமெரிக்கா போயிட்டு வந்தார், அவருக்கு இதாகிடுச்சு. அதான் அவர் சில பழக்க வழக்கங்கள் வச்சுருந்தார், அதை டக்கு நிறுத்தினார். அதனால் அவர் இதாகி போச்சு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மால் முடியும் என்ப நினச்சி அதை வேலை செய்தால் நிச்சயமாக முடியும். அடுத்து ஒரு குறளையும் சொல்கிறேன். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குறளை அடிக்கடி சொல்லுவேன். அப்போ தான் இப்போ என்னை போன்றவர்கள் நிச்சயமாக, என்னை போன்ற சம வயது உடையவர்கள், நான் ஒரு விதிவிலக்கு. எனக்கு அந்த பொறாமை இப்போ கிடையாது. நான் முன்னாடி இருந்துச்சு, நான் வேலை வாக்கில் கூட இருந்துச்சு. நான் என்னைக்கு திருக்குறளை படித்தனோ அன்னையிலேருந்து இந்த பொறாமை என்ற எண்ணமே வரல. காரணம், மனிதனுக்கு கூறிய அறிவுரை, தெய்வப்புலவர் எனக்கு கூறிய அறிவுரை, நான் படித்த உடனே எனக்கு கூறிய அறிவுரையின்படி நான் நடந்துகிட்ருக்கேன். ஆனால் சிலர் இன்னும் அந்த அழுக்காரை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அழுக்காரின் பயனாக அவன் வீட்டில் அவன் தீயில், அழுக்காரி என்ற தீயில் தான் அழிவான். நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து மாணவ செல்வங்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த அழுக்காரே படக்கூடாது. அடுத்தவே ஏங்க, ஒரு உழைப்பில் அவன் முன்னேறுகிறான். அவன் படித்தோ பட்டம் பெற்றோ அவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான். இப்போ வில்லியம்ஸ் இருக்காங்கல்ல, நிலவுக்கு சென்று வந்தாங்கல்ல, அவங்க எத்தனை மாதம் அங்கே இருந்திருக்காங்க? 8 மாதம் இருந்திருக்காங்க. அவங்க அப்போ தண்ணியே கிடைக்கல. அப்போ என்ன செய்யிருக்காங்க? அவர்களை பற்றி இப்போ வந்துட்டாங்க திரும்பிங்க. இப்போ நம்ம அக்கினி சிறகுகள் எழுதிய அப்துல் கலாமை எடுத்துக்கிறோமே, அவர் எப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவரை, அப்துல் கலாம் அவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று பேப்பர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த துறையில் போனவுடனே அவங்க சகோதரி தான் அவருக்கு இதே கொடுத்துருக்காங்க, நகையை அடகு வைத்து பணம் கொடுத்துருக்காங்க. அப்படி சென்றவர் அப்துல் கலாம் அவர்கள் அதை எப்படியாவது நம்ம இதை கண்டுபிடிச்சி நம்ம அமெரிக்காவுக்கு இணையாக வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவரிடம் இருந்தது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். திருக்குறளுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரே குது அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறு. அது அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்குங்க. சத்திய சோதனை என்னுடைய வீட்டில் புத்தகமாக இருக்கிறது. அப்புறம் இது அப்துல் கலாம் எழுதிய புத்தகம் என்னுடைய இருக்குது. அக்கினி சிறகுகள் என்னிடம் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஆர் எழுதிய உருபசி என்கிட்ட இருக்குது. கன்னியாகுமரி இவர் எழுதுகிறவர்னா ஜெயமோகன் எழுதிய கன்னியாகுமரி என்கிட்ட இருக்குது. இந்த கன்னியாகுமரிகளையும் குருபசிகளையும் அவங்க சில செயல்பாடுகளை சொல்லியிருப்பது நமக்கு கொஞ்சம் விகாரமாக தெரியாது. அதை சிலர் விவகாரமாக பேசுகிறாங்க. அப்படி மனிதர்கள் இருக்காங்க, என்ன செய்கிறது? அவங்க எதுவும் பெரிய ரொம்ப கண்ணகி பரம்பரையில் வந்தது மாதிரி பேசுவாங்க. அது ஆனால் இல்லை, இன்றைக்கி எஸ்ஆரை பற்றி, எஸ் ராமகிருஷ்ணனை அவர்களை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அதாவது பயணச்சிறகுகள்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார். அப்படியே அற்புதமாக எழுதியிருக்காருங்க. அவர் தாங்க எழுத்தாளர். அப்படி எழுத்தாளனுக்கு உள்ள மைண்டு இருக்குவதில் அறிவு, அது இப்போ இவரே என்ன செய்ய, ஒரு எழுத்தாளர் தான். நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எவ்வளவு அறிவுரை சொல்லியிருக்காரு பாருங்க. அழுக்காறு பொறாமை, அவா என்றால் இன்னைக்கு ஆசைன்னு சொல்லலாம், பேராசை. அவா என்றால் பேராசை தான். அழுக்காறு அவா வெகுளினா என்ன? கோபம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், கடுஞ்சொற்கள், கடுமையான சொற்களை பேசக்கூடாது. இவைகள் 4ம் அற்றவனாக உள்ளவனே, இந்த 4 குணங்களும் இல்லாதவனே அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறார். இந்த 4 குணங்களும் இருந்தால் அவன் அழிந்தே போவான், உறுதியாக சொல்லுங்க. ஆனால் அவர் சொல்லலை, நான் சொல்கிறேங்க. அவன் இந்த குணங்கள் இருந்தால் நிச்சயமாக அழிந்தே போவான். அங்கே எழுதி வச்சுக்கிறீங்க நீங்கள். அடுத்தது, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் பிறர்க்கின்னா பிற்பகல் தாமே வரும். முதலில் அவனுக்கு நம்ம ஒரு கெடுதல் செய்தால் சாயந்திரமே
மாலையே அவனை அறியாமல் அவனுக்கு ஒரு கெடுதல் வந்துவிடும். அவனை அறியாமல் இவன் செய்யலை, இந்த கெடுதல் செய்யவும் செய்யலை, அவனை அறியாமலே அவனுக்கு ஒரு கெடுதல் வந்துவிடும். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இப்போ என்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேனே, இன்னைக்கு காலையில் ஒருத்தன் ஒரு கெடுதல் செஞ்சுட்டான், பிறர்க்கின்னா முற்பகலில் கெடுதல் செஞ்சுட்டான். அவனை அறியாமலே சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவன் வீடு அடிச்சுட்டே போயிடுது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இவன் போய் செய்யணும்னு அவசியம் இல்லை, அதான் வந்துடுது. இப்படி வாழ்க்கையில் திருக்குறளை படித்தவன் நிச்சயமாக நல்லவனாகத்தான் இருப்பான். தயவு செய்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகள், இதை சார்பற்ற நூலுங்க, இதை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் வைத்து ஒரு குறள், நான் மாணவ செல்வங்களுக்கு தான் சொல்லுவோம், தினமும் ஒரு குறள் படியுங்கள் போதும். உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.